அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தினமும் ஒரு டிப்ஸ் போப்பா உன் சேனல் பேரில் மட்டும் தான் டிப்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு டிப்ஸ் நீ கொடுத்துறாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இது ஒரு சூப்பரான டிப்ஸ். நம்ம அடுப்படையில் யூஸ் பண்ணுற கறி துணியை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்ச நாள் போச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். நம்ம சும்மா தூக்கி துணியை வீசவும் முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி டிஷர்ட்டு, பெரியவங்களோட டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சோறு வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம குடிக்கிறதுனால நிறைய சத்து இருக்கு. ஆனால் அது துணிக்கு நல்லா க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நீங்கள் அந்த சோறு வடித்த கஞ்சி கொஞ்சம் சூட்டோடு இருக்கும் போதே இந்த மாதிரி கறி துணிகள் எல்லாம் நீங்கள் அதில் போட்டு சோப் பண்ணி வச்சு கொஞ்சம் சோப் பவுடர், கம்ஃபர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றி அலசி போட்டிங்கன்னா துணி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து பளிச்சுண்ட போய்டும்னால நான் போய் சொல்ல மாட்டேங்க, ஆனால் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை கொஞ்ச நாள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி வீசலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்